ஈசாக்கோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சார். ஒரு வெயிட்டான ஒரு உடன்படிக்கை, ஒரு ஆசீர்வாதமான உடன்படிக்கை, அவன் வாழ்வையே நிர்ணயம் பண்ணி வைத்த ஒரு உடன்படிக்கையை கர்த்தர் ஈசாக்கோடு கர்த்தர் இடைப்பட்டு செய்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது சம்பவத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 26வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 26 1ஆம் வசனம். அதாவது இப்படி வாசிக்கணும். அவங்க அப்பா காலத்துல ஏற்பட்ட பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் அவன் பிள்ளை ஆபிரகாமுடைய பிள்ளையின் காலத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போயிராதப்பா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் விட்டு போயிராத, நான் சொல்ற இடத்துல இரு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஈசாக்கு வாழ்க்கையில எதுக்குமே ஈசாக்கு கஷ்டப்பட்டதே கிடையாது. கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சில பேர் சொல்லுவாங்க, எப்பா நீலாம் கஷ்டப்படாமே முன்னேறிட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற மாதிரி ஈசாக்கு பிறக்கும் போது ஈசாக்குக்கு தேவையான எல்லாமே ஆபிரகாம் நிறைவாய் வைத்திருந்தார். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுவரைக்கும் ஸ்மூத்தான லைஃப். ஈசாக்குக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே அம்மா செத்து போயிடுறாங்க. கரெக்டா இன்னொரு அம்மா வராங்க, ரெபெக்காள்ங்கிற அம்மா வீட்டுக்குள்ள வராங்க. வந்து கணவன் மனைவியாய் வாழ்க்கையை துவக்கின அந்த நேரத்தில் அப்பா செத்து போயிடுறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இதுவரைக்கும் ஒத்தேக்கு ஒரு பிள்ளையா தங்கம்மா கண்ணம்மா செல்லம்மா வளர்ந்த அந்த ஒரு மகன் இன்னைக்கு நடு காட்டில் எப்படி நிற்கிறாரு? தன்னந்தனியா நிற்கிறாரு. ஆனா ஈசாக்கு ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு கேரக்டர் என்ன தெரியுமாங்க? அவன் ரொம்ப எதையும் ரொம்ப யோசிச்ச மாதிரியும் தெரியல, எதையும் ரொம்ப பெருசா அவன் யோசித்த மாதிரியும் தெரியல. அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, தண்ணி போற போக்குக்கு என்ன பண்ணணுமா? பெய்கிட்டே இருக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆசீர்வாதம். கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஈசாக்கு சரி ரைட்டு, குடும்பமா ஆயாச்சு, நம்ம தொழில பார்ப்போம்னு சொல்லி அந்த காலத்துல இன்றியமையாத தொழில் விவசாயம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்துல ஒருத்தன் பெரிய மனுஷன் கோடீஸ்வரன் அப்படின்னா அவனுக்கு ஒரு 5 ஏக்கர் நிலம், 2 ஏக்கர் நிலம், 1 ஏக்கர்ல நிலம் இருந்துச்சுன்னா அந்த நிலத்துல அவர் காய்கறி மாங்காவை போட்டு வளர வச்சு அதுல இருந்து நிறைய நெல்லும் கோதுமை மணியும் கிடைச்சதுன்னா அவர் தான் அந்த ஊர்ல கோடீஸ்வரன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வீட்டில் ஒரு 10 ஆடு இருந்தா அவங்க அந்த இடத்துல பெரிய ஆட்கள். ஒரு 20 மாடு இருந்தா அவங்க தான் கோடீஸ்வரங்க. ஒரு 10 கழுதை இருந்தா அவங்க தான் அந்த பட்டணத்திலே அவங்க தான் வெயிட்டான பார்ட்டி, விவிஐபி. ஆமென். ஈசாக்கு வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சு, ஆடு மாடு கோழி எல்லா ஆஸ்திகள் இருந்துச்சு. ஆனா இப்போ பரம்பரை ஆசீர்வாதம் இருக்குது. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில பரம்பரை ஆசீர்வாதத்தோடே வாழணும்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் குறிப்பா சொல்ல போனவங்க வாழ்க்கையில மற்றவங்க ஜபத்திலே மற்றவங்க ஆசீர்வாதத்துல வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவர், உங்களையும் பெருக வைக்க வல்லவர். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு தன்னுடைய பிசினஸ் ஆரம்பிக்கிறார், தொழில் ஆரம்பிக்கிற நேரம் வருகிறது. நல்ல ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துக்கு காசை கொடுத்து வாங்கி அங்க கோதுமை மணியை போட்டு நெல்லை போட்டு என்ன பண்றாரு? விளைய வைக்கிற நேரத்துல அந்த தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டாக்குறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நீங்க ஒரு விவசாய நிலத்தை வாங்கி அதுல பயிரிட ஆரம்பிக்கும் போது பஞ்சம் வந்து பக்கத்து இடத்துக்காரம்லாம் இடத்தை வித்துட்டு ஓடும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நமக்கு எதுக்கா தேவையில்லாத வம்பு, இதை வித்துட்டு ஓடிடுவோம்னு நினைப்பீங்க. ஆனா ஈசாக்கு என்ன பண்றாரு? பஞ்சகாலம் என்று அறிந்தும் அவர் என்ன பண்ணுகிறாரு? விதைக்க ஆரம்பிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், உங்களை ஆசீர்வதிப்பது சூழ்நிலை அல்ல, உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தர். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் உலகத்தோடு கனெக்ட் ஆகிருக்குது, ஆனா நமக்கு ஆசீர்வாதம் பரலோகத்தோடு கனெக்ட் ஆகிருக்குது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா.
நமக்கு மேல சூப்பர் நேச்சுரல் காட் இருக்கிறார். எத்தனை பேர் கையை வைத்து ஆமேன்னு சொல்றீங்க? நமக்கு மேல இயற்கைக்கு அப்பால் பட்ட கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். ஆமேன். வலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சும்மா இயேசு இயேசுன்னு கூப்பிடுறதுக்கு மட்டும் அவர் கடவுள் அல்ல, பயங்கரமா வேலை செய்வார். வலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர் நேச்சுரலா வேலை செய்வார். அவர் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயற்கைக்கு அப்பால் பட்ட விதத்தில் அவர் வேலை செய்வார். வலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, ஈசாக்கு விதையை விதைக்கிறார், உற்சாகமாய் விதைக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மழை பெய்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான் என்று வசனம் எழுதப்படல. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்த உலக வாழ்க்கையில செய்கிற முயற்சிக்கு சூழ்நிலை சாதகமாகணும்னு வெயிட் பண்றீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சூழ்நிலையை வைத்து நீ ஆசீர்வதிக்கிற தேவன் நான் அல்ல, சூழ்நிலைக்கு அப்பால் பட்டு ஆசீர்வதிக்கிற தேவன் நான். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. கர்த்தரை நம்புற பிள்ளைங்க ஒரு நாள் வெக்கப்பட்டு போறதே இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஏசப்பாவை நம்பின பிள்ளைங்களை அவர் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுகிறேன், விதை. சூழ்நிலையை பார்த்துட்டு ஈசாக்கு பயந்து போய் சோர்ந்து போய் உட்காரல. பஞ்சமான சூழ்நிலையில விதையை எடுத்து விதைக்கிறான். பக்கத்து நிலத்துல பஞ்சம் தாண்டவம் ஆடுது, எய்த்த வீட்டுல பஞ்சம் தாண்டவம் ஆடுது. எப்பவுமே நம்ம ஆண்டவர் நம்மளை எப்பவுமே வித்தியாசமான பாதையில நடத்தி வித்தியாசமாய் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். சாரிபாத் விதவை வீட்டுல பக்கத்து வீடு, எய்த்து வீடு, பின் வீடு, யார் வீட்லயும் சோறு இல்ல. சொல்ல போனா ராஜா வீட்டுல கூட சாப்பாடு இல்ல. ஆனா சாரிபாத் விதவை வீட்டுல கத்த சாப்பாடை கொடுக்கிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமென். சிம்சோன் சொல்லுகிறார், பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து கையை வைத்து பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து எங்க இருந்து உங்களுக்கு அற்புதம் நடக்காதுன்னு நினைக்கீங்களோ கர்த்தர் அங்கிருந்து அற்புதத்தை உங்களுக்கு உண்டாக்குகிறார். கரங்களை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. இப்போ விதைகளை விதைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு பலன் அடைந்தானா? எத்தனை மடங்கு? சத்தமா சொல்லுங்க. எத்தனை மடங்கு? எத்தனை பேருக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்? அவங்க மட்டும் கையை வைத்து ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மற்றவங்களாம் இடத்துல ஒரு கோதுமை விதையை போட்டான் அப்படின்னா அவனுக்கு 1:30 வேதம் சொல்லுகிறது. ஒரு நெல், ஒரு கோதுமை மணி 1:30 பலன் தருமா? 1:60 பலன் தரும், இன்னொன்னு 100 பலன் தரும். ஆனா ஈசாக்குக்கு மட்டும் எல்லாமே 100 தான் பலன் தந்துச்சு. அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கரங்களை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற நீ உன் மனசுக்குள்ள தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார் அப்படின்னா அறகுறையா ஆசீர்வதிக்க மாட்டாரு. அது கடவுளின் ஆசீர்வாதம் அல்ல. கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா 100 மடங்கு தான் ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசம் என்னைக்கு உனக்குள்ள எழும்பி வர ஆரம்பிக்குதோ அன்னைக்கு கர்த்தர் 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அப்போ கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளாகி நீங்க உங்க வாயை திறந்து கால் எந்திரிச்ச உடனே சொல்லணும், கர்த்தர் ஆசீர்வதிப்பதினால் என் வீட்டிலே 100 மடங்கு ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க இன்னையில இருந்து? சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க இன்னையில இருந்து? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கால் எந்திரிச்ச உடனே சொல்லணும், கர்த்தர் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பதினால் இந்த நாள் முழுவதும் இந்த வீட்டில் 100 மடங்கு ஆசீர்வாதம் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு நீங்க எதை பாக்குறீங்க? மழை பெய்யுமா மழை பெய்யாதா அதை கர்த்தர் பார்க்க சொல்லல. நமக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா அதை கர்த்தர் பார்க்க சொல்லல. நான் படிச்சு பாஸ் ஆகனா பாஸ் ஆக மாட்டேனா அதை கர்த்தர் பார்க்க சொல்லல. எனக்கு சொத்து கிடைக்குமா கிடைக்காதா அதை கர்த்தர் பார்க்க சொல்லல. எனக்கு அது கிடைக்குமா எதுவுமே நீ பார்க்காத, சூழ்நிலையை நீ பார்க்காத. நீங்க சொல்ல வேண்டியது, நீங்க என்ன ஆசீர்வதிக்க போறீங்க, நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன். கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சம்பவத்தை வாசிக்கும் போது இப்படி எங்க மனசுல ஞாபகம் வந்துச்சு. என்ன தெரியுமா? ஈசாக்கிட்ட போய் யாக்கோபு ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்குறார் இல்லையா? ஈசாக்கிட்ட போய் யாக்கோபு ஏமாத்தி அந்த சேஷ்ட புத்திரவாகத்தை வாங்குறார். வாங்கி முடிச்சுட்டு இப்ப யார் வாரா? மிஸ்டர் ஏசா வாரார். அவர் வந்தோடனே கேட்கிறாரு, தகப்பனே எல்லாம் கொண்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவன் சொல்றான், அப்போ வந்தது நீ இல்லையா, வந்தது அவனா? அதுக்கப்புறம் ஈசாக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறாரு, நான் அவனை ஆசீர்வதிச்சிட்டேனே, அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பானே, அதை என்னால மாற்ற முடியாதேன்னு சொல்றார்.
அப்ப எனக்குள்ள ஆவியானவர் சொன்னாரு, ஈசாக்கு ஆசீர்வதிச்சாலே அந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் மாற்ற முடியாது என்றால், அப்பாக்கு எல்லாம் அப்பாவாகிய அவர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னா எந்த கொம்பனாலையும் மாற்ற முடியாது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எவளாலையும் மாற்ற முடியாது, எந்த மனுஷனாலையும் மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது உடன்படிக்கையோடு அவர் ஆசீர்வதிக்கிறார். நோவாவோடு உடன்படிக்கை செஞ்சார். பெரிய வானவில்ல காமிச்சு, இனிமே இந்த முழு உலகத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். அதனால்தான் கர்த்தர் 2ஆம் வருகைக்கு பிற்பாடு இந்த பூமியை அக்னினால் அழிப்பார். ஹலோ, இருக்கீங்களா? பாருங்க எவ்வளவு உடன்படிக்கை தேவன். அதனால அவர் சொல்றாரு, தனியை வச்சு நான் அழிக்க விரும்பல, நான் கந்தகத்தினால் அழிக்க விரும்புறேன்னு சொல்லி தேவன் சொல்ல, அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். வாக்கு மாறாத கர்த்தரை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஈசாக்கு எல்லாம் சூப்பரா 100 மடங்கு பிளெஸிங். அப்படியே 1 லட்ச ரூபா போட்டு 100 மடங்குனா எவ்வளவு? 1 கோடி. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை பெரிய ஜாதியாக மாத்தினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா ஆசீர்வாதமும் வந்துட்டு இருக்க நேரத்தில் ஈசாக்குக்கு அடுத்த கட்ட ஒரு பிரச்சனை வருது. நம்ம வாழ்க்கையிலையும் அதான். ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்துடுவோம், கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு, எந்த நன்மையும் குறையப்படாது. நல்லா போயிட்டு இருக்கிற லைஃப்ல திடீர்னு சில பிரச்சனை வருமா வராதா? நான் சொல்லுகிறேன் வரும். எதற்கு தெரியுமா வரும்? நீ இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கிற, இன்னும் கொஞ்சம் நீ உயர்த்துவதற்கு சில பிரச்சனைகள் வரும். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவர் கொண்டு போய் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பார்த்து முடிச்சோடனே அடுத்த கட்ட பிசினஸ் ஆரம்பிக்கணும். அதுக்கு ஈசாக்கு என்ன பண்றாரு? கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறார். கிணறு துறவை வெட்ட ஆரம்பிக்கிறார். முதல்ல அவங்க மேய்ப்பர்கள் போய் துறவை தோன்றாங்க. துறவை தோண்டின உடனே ஈசாக்குக்கு அங்கேயும் ஆசீர்வாதத்தை பாருங்க. தேசம் எல்லாம் பஞ்சம், ஈசாக்கு வெற்ற கிணறுல மட்டும் தண்ணி வருது. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதே இடத்துல இன்னொருத்த வந்து தோண்டினான்னா அங்க தண்ணி இருக்காது. ஆனா ஈசாக்கு வெற்ற எல்லா துறவு வெட்டுகிற எல்லா இடத்துலயும், ஈசாக்கு போர் போடுற எல்லா இடத்துலையும் 5 அடியிலேயே நல்ல தண்ணி வருது. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவரே, நான் வெட்டினா கிணறு தோண்டவனே என்ன வந்துட்டு தண்ணி வந்துட்டே ஆண்டவரேன்னு சொல்லி தண்ணி வந்துட்டுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள டக்குன்னு பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு 10 பேர் வந்தான். ஐயா, கிணறு வேணா ஒன்னது, தண்ணி எங்களுது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. அதாவது வேனுக்குன்னு வம்புழுக்கிறானுங்க, சம்பந்தமே இல்லாம காரணமே இல்லாம வந்து வம்புக்கு இழுக்கிறானுங்க. ஆனாலும் ஈசாக்கு ரொம்ப டீசெண்டா இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஈசாக்குக்கு நல்லா தெரியும், இவன் மிஞ்சி போனா ஒரு 10 இடத்துல வம்பிழுப்பானா, நமக்கு 10 இடத்துலயும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரதான் போறாரு, 11வது இடத்துல இடத்தை காலி பண்ணிட்டு போக தான் போறான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் ஈசாக்கு அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வாயை திறந்து சொல்லுங்க. ஏசேக்கு என்றால் வாக்குவாதம் என்று எபிரேய பாஷையில சொல்லப்படுது. நான் இப்படியாக சொல்ல விரும்புகிறேன். ஏசேக்கு என்றால் ஆசீர்வாதங்கள் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியல. கை நிறைய சம்பளம் இருக்கு, அனுபவிக்க முடியல. பரம்பரை சொத்து இருக்கு, அனுபவிக்க முடியல. எல்லாம் இருக்கு, எங்க பிள்ளைங்க நல்லா வாழல. நிறைய இடத்துல நான் பார்க்கிறேன், சொல்லுவாங்க வீட்டில் ஒரு குறையும் இல்லை பாஸ்டர், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை வாழல. ஒரு குறையும் வீட்டில் கிடையாது. சாப்பாடு குறை கிடையாது, பணத்துக்கு குறை கிடையாது. நாங்க சந்தோஷமா வீட்டில் வாழ முடியல. எங்களுக்கு ஜெபம் இருக்கு, அபிஷேகம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எங்களால ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசேக்கு என்கிறதான ஆவியை கர்த்தர் இந்த காலை வேளையில உன் குடும்பத்தொட்டு வெளியேற்ற விரும்புகிறார். ஏசேக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேண்டும் என்றால் நீ இதை கண்டு சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. அடுத்து திரும்ப அந்த வேலையை திரும்ப நீ செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா ஏசேக்கு அது வெளியே போயிடும். கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் தடவை ஜாபுக்கு அப்ளிகேஷனை போட்டு ரிஜெக்டட்னு வந்துட்டுனா உட்காந்துடக்கூடாது.
திரும்ப போய் அப்ளை பண்ண போறீங்க. அந்த ஏசைக்கு பெசாட்டு வேலையை பார்த்து போக போகுது. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமா, ஏசைக்கு இரண்டாவது துறவை தோண்டுகிறார். அங்கேயும் நீரூற்று பொங்கி பாய்ந்து வருகிறது. அதற்கு ஈசாக்கு ஒரு பெயர் வைக்கிறார். என்ன பெயர் வைக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம்? சித்னா. வாயை திறந்து சொல்லுங்க. எங்க முதல்ல பிரச்சனை பண்ணா ரெண்டாவது திரும்ப வாரா விட மாட்டிக்கான். அதே கோஷ்டி திரும்ப பிரச்சனை பண்ணுது. உடனே ஈசாக்கு பேர் வைக்கிறார் சித்னா. சித்னா, உனக்கு என்ன வேணும்? திரும்ப திரும்ப பின்னாடி வாரியே. சித்னா. சித்னா என்றால் எதிர்ப்பு என்று அர்த்தம். ஆமென். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டாலும் எங்கிட்டோ இருந்த ஒருத்தன் நமக்கு எதிர்ப்பை பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எதிர்க்கிறதுனால நான் கிணறு வெட்டாம இருக்க போறது இல்லை. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் என்னைய பத்தி பேசுறதுனால நான் ஜோமனாம இருக்க போறது இல்லை. நான் ஜோமனை தான் போறேன். அவன் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால நான் ஆராதனைக்கு வராம இருக்க போறது இல்லை. நான் ஆராதனை செய்ய தான் போறேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுனால நான் காணிக்க கொடுக்காம இருக்க போறது இல்லை. நான் இன்னும் அதிகமா நான் கொடுக்க தான் போறேன். கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. யார் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சரி, உங்க வேலையை நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை கரெக்டா கொண்டு போயிட்டே இருப்பார். கர்த்தருக்கு இன்னைக்கு தேவை உட்கார்ந்து இருக்கவன் தேவை கிடையாது. கர்த்தருக்கு தேவை செயல்படுகிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு வாழ்க்கையில எவ்வளவு ஜெபம் இருந்துச்சோ அதை தாண்டி ஈசாக்கு வாழ்க்கையிலே முயற்சி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முயற்சி. கிரியை இல்லாத விசுவாசம், ஹலோ, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கடவுளை ஆசீர்வதிப்பார், இல்லைன்னு சொல்லல. எப்படி ஆசீர்வதிப்பார்? வேலைக்கு போறவங்கள நல்லா வேலைக்கு போகணும். கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, சம்பாதிக்கிறவங்கலாம் சம்பாதிச்சது போதும் நினைக்க கூடாது. ஈசாக்கு மாதிரி 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றானே, அது இருந்தா இருந்துட்டு போட்டோம், இன்னும் கொஞ்சம் நம்ம இறங்கி வேலை செய்வோம்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற போதும் சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கை வரவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ஆமா, நீங்க முன்னேறும் போது, உங்க குடும்பம் எழும்பும் போது சில சித்துனாக்கள் வரும். வாக்குவாதம் பண்ணுவாங்க, எதிர்மனையா பேசுவாங்க, உங்களை சோர்வடைய பண்ணுவாங்க, உங்களை மனமடிய பண்ணுவாங்க, உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆகாதுன்னு சொல்லுவாங்க, நடக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவ? கண்டமானிக்கு பேசுவானுங்க. எப்படி எவனும் எதுவும் பேசிட்டு போகட்டும், உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சித்னா, வாக்குவாதம். ஏசேக்கு சித்னா, எதிர்ப்பு. எதிர்ப்பு, எந்த எதிர்ப்பு வந்தாலும் சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்லை. கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோர்ந்து போகக்கூடாது, மனம் தளர்ந்து போகக்கூடாது, உடஞ்சி போயிடக்கூடாது. செய்யறத செஞ்சுக்கிட்டே இரு. கர்த்தர் அடுத்து சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல அவங்க துறவு தோன்றான். கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இவன் தொடர்ந்து தொடர்ந்து செய்கிற முயற்சியை பார்த்து பிசாசு டயர்ட் ஆயிட்டான். 3வது தடவை கிணறு தோன்றான். அந்த கிணத்துலயும் தண்ணி வருது. அப்போ ஈசாக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எப்படினாலும் வரதான் போறானுங்க, இதையும் மூட தான் போறோம், திரும்ப இன்னொன்னு திறக்க தான் போறோம் அப்படின்னு ஈசாக்கு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அங்க இருந்து பார்த்துருப்பானுங்க தூரத்துல இருந்து, ஏப்பா நமக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை, இவன் எங்கெல்லாம் வெற்றானோ அங்கெல்லாம் தண்ணி வருது, இவனை நம்மளால அடக்கவே முடியாது, இவன் மேல கர்த்தர் இருக்கிறார். ஆமென். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. 3வது கிணறை வெட்டுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிணத்துக்கு எதிர்ப்பு இல்லை, இந்த கிணத்துக்கு வாக்குவாதம் இல்லை, இந்த கிணத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆதலால் ஈசாக்கு இந்த கிணத்துக்கு ஒரு சூப்பரான பெயர் வைக்கிறார். வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது நாம் தேசத்தில் பலுகி பெருகும்படிக்கு, இதுவரைக்கும் கர்த்தர் இவருக்கு இடமே உருவாக்கல, இதுவரைக்கும் இவர் ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. ஆசையை பாருங்களேன். ஆனா அந்த ஆசையும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஆதியாகமம் 26:14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும். டே கண்ணா வெயிட் பண்ணுங்க, டே கண்ணா
உனக்கு பிரச்சனையே உன் வளர்ச்சி தான். இவன் திரும்பவும் என்ன சொல்லுகிறான்? திரும்ப நான் பழகி பெருகதான் போறேன். கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. நல்ல கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ வீட்டுல இருந்து கிளம்பும் போது நிறைய பேர், ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணியிருக்க, யாரும் கண்ணு போட்டுறாம. நீ மற்றவன் கண்ணு போடணும் என்பதற்காக தான் கர்த்தர் நல்லா ட்ரெஸ் பண்ண வைக்கிறார். கையை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வீடு கட்டுற விஷயத்தை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா என்ன ஆயிரும்? 10 பேர் பொறாமப்பட்டு வீடு என்ன பண்ண போயிடும்? தடைபட்டு. 10 பேர் பொறாமப்படுறதுக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே சாருக்கு பிரச்சனை என்ன? இவன் பழகி பெருகிறதுனால தான் 10 பேரை பொறாம கொண்டு இவனை போட்டு தள்ளணும்னு சுத்தி சுத்தி வரானுங்க. இவர் திரும்பவும் சொல்லுகிறார் ஈசாக்கு, இப்ப எவனும் வரல. அவர் சொல்லுகிறார், நான் பழகி பெருகும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு இடத்தை உண்டாக்கினார். கரங்களை தட்டி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால டிக்ளேர் பண்ணுகிறேன், பொறாமை நமக்கு விரோதமாய் வேலை செய்யலாம், வன்கண் நமக்கு விரோதமாய் கிரியை செய்யலாம். கிரியை செய்யாதெல்லாம் சொல்ல வரல, அட்டாக் பண்ண வரலாம், 1000 குடைச்சலை கொடுக்கலாம், 1000 பிரச்சனையை கொடுக்கலாம், உங்களை எப்படியாகிலும் அழிக்கணும்னு நினைக்கலாம். ஆனா ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதினால், உங்கள் முயற்சியை நீங்களும் விடாது செய்ய போகிறதினால் கர்த்தர் ரெகோபோத்துல கொண்டு வந்து நிறுத்த தான் போறார். ஈசாக்கு மட்டும் ஐயோ எனக்கு வாக்குவாதம் வருது, எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தார்னா ரெகோபோத்தை பார்த்திருக்க முடியாது. முத தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டுன்னு சொல்லி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்தார்னா ரெகோபோத்தை பார்க்க முடியாது. 2வது தடவையும் பிரச்சனை ஆயிட்டு பாஸ்டர் ஃபிளாப் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து இருந்ததுனார்னா ரெகோபோத்தை பார்க்க முடியாது. அதனால் என்னைக்கும் புரிந்து கொள்ளுங்க, எப்பவுமே தோத்தவங்க என்னைக்குமே தோப்பாங்கன்னு அர்த்தம் இல்ல, தோக்குறவன் சீக்கிரத்தில் ஜெயிக்க போறான்னு அர்த்தம். கையை வைத்து ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னே ஒன்று தேவை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தொடர்ந்து வேலை செய்யுங்க. ஆதியாகமம் 26:5. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். எங்க அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர், ஏங்க இனி கொஞ்சம் நல்லா பாருங்க, நீ நல்லா பாருங்க, ஈசாக்கு வேலைக்காரங்களுக்கு வேலையே கிடையாதா? இப்பதான் ஈசாக்கு 10 பிரச்சனையை முடிச்சுட்டு வந்து நிம்மதியா ஒரு ஜெபத்தை போட்டுட்டு கூடாரத்தை போட்டு தூங்கலாம் அப்படின்னா அவன் வேலைக்காரர்கள் திரும்பவும் துறவை வெட்டுறானுங்க. இது அர்த்தம் என்ன? திரும்பவும் பிரச்சனை இழுக்க போறானுங்கன்னு அர்த்தம். நல்லா பாருங்க, ஈசாக்கு பலிபீடத்தை கட்டி கூடாரத்தை போட்டாச்சு. சரி வயசாயிருச்சு தூங்குவோன்னு பார்த்தோம்னா ஈசாக்குன்னு வேலைக்காரர்களுக்கு வேலையே கிடையாது போல. ஆய்வினா எங்க போனாலும் துறவை திறந்து கொடுத்துட வேண்டியது யாருக்கு? எஜமானுக்கு. ஆமா, திரும்ப திரும்ப துறவை வெட்டுறதா இந்த வேலைக்காரர்களுக்கு வேலை. அவ்விடத்தில் துறவை வெட்டினார்கள். திரும்ப வாசிங்க 26வது அதிகாரம். அபிமெலேக்கும் தன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதியை பீகாலும் கேராரில் அவனத்துக்கு வந்து, அப்பொழுது ஈசாக்கு யாரு பிரச்சனை பண்ணாங்களோ அவங்க ஈசாக்கு தேடி வாராங்க. ஏன்பா என்கிட்ட வந்தீங்க? என்ன இந்த வசனம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த சூழ்நிலை வழியா போயிருந்தா தெரியும். இந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு செய்ய வந்து வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணோம். 29. நாங்கள் உம்மை தொடாமலும் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு ஈசாக்கினிடத்தில் உயிர் பிச்சை கேட்டு வந்தார்கள். கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் பார்க்கலாம். கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுகிறார். ஈசாக்கு உயிருக்கு பயந்து ஓடி வந்தான். ஆனா இங்க 10 பேர் ஓடி வந்து ஈசாக்கிட்ட உயிர் பிச்சை கேட்காங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உங்களை நிந்தித்தவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை தூஷித்தவங்க எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. எதற்கு தேடி வருவாங்க அப்படின்னா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எங்க வாழ்க்கையை ரட்சிக்கட்டும் என்று உங்களை தேடி வரத்தக்க அளவுக்கு கர்த்தர் சூழ்நிலையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார்.
There is going to be a shift in your life. உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் காரியத்தை மாத்த போறாரு. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொழைக்க போன தேசத்துல, நாடு விட்டு நாடு தாண்டி நாடோடியாய் போன தேசத்துல ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, எவெல்லாம் இவனுக்கு குடைச்சலை கொடுத்தாங்களோ அத்தனை பேரையும் காலடியில கொண்டு போட்டு அவங்க இவனை பார்த்து கேட்காங்க, எங்களுக்கு தீங்கு செய்யாதீங்க என்று. கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த துறவுக்கு ஈசாக்கு ஒரு பெயர் வைக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். 31வது வசனம் வாசிங்க. அதிகாலை எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்துடனே போய்விட்டார்கள். அந்நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து, பாருங்க, இந்த வேலைக்கார பயில்களுக்கு வேலையே கிடையாது. ஆடு இருக்கு, ஆடு மேய்க்க வேண்டியதானே. மாடு இருக்கு, மாட்டை மேய்க்க வேண்டியதானே. வீட்டில் எத்தனை செட்டி பாத்திரம் இருக்கும், அதை கழுவ வேண்டியதானே. இவனுக்கு வேலையெல்லாம் 24 மணி நேரமும் துறவை வெற்ற. ஆண்டவர் சொல்றார், உன் ஆசீர்வாதத்தை உன் கூட சேர்ந்து முயற்சி பண்ணக்கூடிய சில மனிதர்களை கர்த்தர் உங்க லைஃப்ல இணைக்க போறார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ மட்டும் சில காரியத்துல ஆசீர்வதிக்கப்பட முடியாது. உன் ஆசீர்வாதத்துல சில பேர் வந்து உனக்காக கூட சேர்ந்து ஓட போறாங்க. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் பிசினஸ்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல நபர்களை கர்த்தர் சேர்க்க போறார். ஆமென். 33வது வசனம், அதற்கு ஷேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர் ஷேபா எனப்படும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெயர் ஷேபா என்ற வார்த்தையின் அர்த்தம் உடன்படிக்கையின் ஊற்று. வலையில சொல்லுங்க பார்க்கலாம். உடன்படிக்கையின் ஊற்று. ரெகபோத்தை காட்டிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில துவக்க ஆரம்பிக்கி உடன்படிக்கையின் ஊற்று. இந்த இடத்துல மனுஷங்க ஈசாக்கோடு உடன்படிக்கை செஞ்சாங்க. உனக்கு நாங்க இந்த தீங்கு செய்ய மாட்டோம், நீ எனக்கு இந்த தீங்கு செய்யாதன்னு சொல்லி. அதை தாண்டி இந்த இடத்துல கர்த்தர் தாமே ஈசாக்குக்காக அந்த ஜனங்களை உடன்படிக்கை செய்ய வைக்கிறார். ஆமென். அவன் வந்து சொன்னது என்ன தெரியுமா? நிச்சயமாவே கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்பதை கண்டோம். அப்போ இந்த உடன்படிக்கையின் காரணர், இந்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அவர் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில வளர 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 தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது, ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரும்போது கர்த்தர் ஒரு உடன்படிக்கை வைப்பார். என்ன உடன்படிக்கை வைப்பார் அப்படின்னா, கொஞ்ச காலம் உங்க வாழ்க்கையில சில பிசாசு போராட்டம் இருக்கும். கொஞ்ச காலம் சில மனிதர்கள் உங்களோட போராடுவாங்க. கொஞ்ச காலம் சில எதிர்மறையான சக்திகள் உங்களுக்கு எதிராக செயல்படும். நீங்க தொடர்ந்து தேவனுக்குள்ள முயற்சி செஞ்சு கிறிஸ்துக்குள்ள உங்க வாழ்க்கையை காத்து கொண்டு வரும்போது, ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது இந்த சகல பிரச்சனைகளுக்கும் உபத்திரவங்களுக்கும் கர்த்தர் ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சு, இனிமே நீ அவனை தொடக்கூடாது சொல்லி கர்த்தர் ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுக்க போறார். இந்த செட்டில்மெண்ட் எப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில பெய் கொண்டிருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் கர்த்தர் கூப்பிட்டு வச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்க போறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க அவனுக்கு பிறந்த மகனாகிய யாக்கோபு வெட்டின ஒரு கிணறு, இங்க ஒரு ஊற்று காணப்படுகிறது. வாசிங்க. அந்த கிணத்தருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையாயிருந்தது. இயேசுவின் சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்கு போனார்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளர் ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்று கேட்டார். யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கல்லாதவன் அப்படினால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்கிற, தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். அதற்கு இயேசு, நீ தேவனுடைய ஈவையும் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, 3 கிலோமீட்டர் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உனக்கு ஜீவ தண்ணீர் உண்டாக்கும்? ஓகே,
13வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கும் ஒரு காலம் தாகம் உண்டாது, அவனுக்கு நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு ஊத்த கொடுத்தார். அந்த ஊட்ல இருந்து வர ஆசீர்வாதத்தை எடுத்து குடிச்சாங்க அப்படின்னா திரும்பவும் தாகம் உண்டாகும். ஆனா இங்க இயேசு சொல்லுகிறார், நான் ஒரு ஜீவ ஊற்ற உங்க குடும்பத்துக்குள்ள வைக்க போறேன். அந்த ஊத்துல இருந்து வருகிற ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கும், அது பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்க கிணத்துக்குள்ள வாளிய போட்டு இறைச்சாதான் ஆசீர்வாதம். இங்க இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கையில இறைக்காமையே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.